குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கும் கூட ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். Hallelujah. Thank you, Jesus. வேதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. நாம் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு விஷயம் படிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த காலை நேரத்துல நீங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. நீங்க போய் உங்களுடைய வேலையை செய்யலாம், அல்லது நீங்க போய் கொஞ்ச நேரம் இன்னும் படுத்து தூங்கி இருக்கலாம். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு 6 மணி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒர்க் இருக்கும், வேலை இருக்கும், உங்களுடைய ஜாப்க்கு நீங்க ரெடியாகி கொண்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று நீங்கள் காத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்க. காத்திருப்பது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். யாரிடத்திலே காத்திருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். சிலர் மனிதர்களுடைய வீட்டிற்கு முன்பாக நின்று ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிக்கு முன்பாகவோ அல்லது பெரிய மனிதர்களுக்கு முன்பாகவோ நின்று காத்திருப்பாங்க. காலையிலிருந்து காத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கதவு திறக்கப்படாது. இன்டர்வியூக்காக காலையிலிருந்து லைன் நிற்பாங்க. ஆனா அவங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, அல்லது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. காலையிலிருந்து அவர்கள் காத்திருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இருந்திருக்காது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து a new strength, புது பலன். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் பலன் தேவைப்படுகிறது. அந்த நாளை சந்திப்பதற்கு நமக்கு பலன் தேவைப்படுகிறது. Each and every day has its own problems, has its own struggles, has its own secrets. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் மறைந்து இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாம் காத்திருக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட ஜெபமானது ஒவ்வொருவருக்கும் அவசியம். நாம் எல்லாரும் ஒரு சகோதர சகோதரிகளாக ஜெபிக்கிறோம், ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணி. ஆனால் தனிப்பட்ட ஜெபமானது உங்களுக்கு மிகவும் அவசியம். இண்டிவிஜுவல் பிரேயர். கர்த்தரோடு நீங்க காத்திருக்கிறீங்களா? அல்லது வேதத்தை எடுக்க முடியல பிரதர், என்னால் ஜெபிக்க முடியல, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றேன், அதோட சரி, என்னால ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு காத்திருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அது உண்டு பண்ணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியலையா? வேதத்தை படிக்க முடியலையா? அல்லது அழுகைதான் வருதா? முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி, அருள்நாதரை நோக்கி அழுது கொண்டே இருங்க. இல்ல எனக்கு எதுவுமே அழுக வரல, எதுவுமே வரல, முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி, ஆண்டவரே, இயேசுவே, எனது ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. ஏனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். உங்கள் வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நம்முடைய பலன் குறுகி போயிருக்கிறது. அநேக நேரங்களில் கர்த்தரோடு இல்லாவிட்டால் மனிதர்கள் நம்மளை பீறி போட்டு, மனிதர்கள் நம்மளை துன்பப்படுத்தி சித்திரவதை பண்ணி
நம்மை அநேக நேரத்திலே நம்மை டவுன் ஆக்கிடுவாங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சிருவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அடுத்த பகுதியை படிக்கலாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் புது பலனை வைத்திருக்கிறார்கள். அந்த பலன் எங்கிருந்து வந்திருக்கிறது? பரலோகத்திலிருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அந்த பலன் வந்திருக்கிறது. என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்க உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது என்னை சேதப்படுத்துவதில்லை. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்குள்ளே காத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அதனாலே நான் புது பலன் அடைந்து நான் உயர பறந்து கொண்டிருக்கிறேன். தேவஜனமே, கழுகை பற்றி நாம் பார்க்கலாம். கழுகானது அது பறவைகளிலே ஒரு ராஜ பறவை என்று நாம் சொல்லலாம். கழுகானது பறவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் உயர பறக்கக்கூடியது. கழுகானது அது பூமியிலே நீங்கள் பார்க்க முடியாது. கழுகை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உயரமான மலைகளிலும் உயரமான மரத்திலும் உயர பறந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு புறாவை பார்க்கும் பொழுது இப்படி பார்த்து விடலாம் அல்லது கீழே பார்த்து விடலாம். கழுகை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாந்து பார்க்க வேண்டும். கழுகானது தன்னுடைய பிரே எனப்படுகிற தன்னுடைய வேட்டையாடின பொருளை அது எடுத்துக்கொண்டு உயர பறக்கிறது. கழுகு தன் வேட்டையாடுகிற சர்பத்தை, பாம்பை அது உயர பறந்து கொண்டிருக்கும். அது கண்களிலே பாம்பு படும் பொழுது அது எவ்வளவு விஷமுள்ள பாம்பா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பாய்சனஸ் பாம்பா இருந்தாலும் சரி, அந்த பாம்பை அது கொத்தி கொண்டு அது உயர பறக்கும். இந்த பாம்பிற்கு பேலன்ஸ், இந்த ஈக்விலிபிரியம் என்று சொல்லுவாங்க. பாம்புடைய அந்த பேலன்ஸ் தவறும். அதுடைய சுய நினைவு மேல பறக்க 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 வானத்திலே உயர பறக்கும் பொழுது அந்த பாம்புடைய நச்சுத்தன்மைகள் அதாலை செலுத்த முடியாது. இப்பொழுது இந்த கழுகானது அந்த பாம்பை பீதி போடுகிறது. இந்த கழுகானது அந்த பாம்பை மேற்கொண்டு விடுகிறது. கழுகுடைய கால்கள் பலமாய் இருக்கும். கழுகுடைய கால்களை பலப்படுத்துவதற்கு அந்த கழுகு அந்த கால்களிலே அது சில வெயிட்டான பொருட்களை தூக்கி அது எக்ஸசைஸ் பண்றது போல அந்த கழுகு செய்கிறது. நான் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல பார்த்திருக்கிறேன். கழுகு சில வேட்டை ஆடுவதற்கு முன்பாக அது தன்னை பயிற்சி செய்து கொள்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு கழுகை போல நீங்கள் உயர பறக்க வேண்டுமா? பிசாசாகிய சர்பத்தை நீங்கள் வேட்டையாடி அதை மேற்கொண்டு பூமியில மேற்கொள்ள மாட்டீங்க. அதை வானத்தில் எடுத்துக்கொண்டு ஆகாய மண்டலத்திலே தேவனுடைய கிருபையினாலே லேசானு பாஷிகலஹாந்தோ ரோஷியாரடா ரேகாசுமஹாந்தலிஷிகேலியா நீங்கள் உங்களுடைய பாவங்களை மேற்கொள்வதற்கு அதை ஜெபத்திலே எடுத்துக்கொண்டு உயர பறப்பீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு புது பலன் உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. Can someone say hallelujah? Can someone say hallelujah? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் புது பலன் உண்டு. Those who wait on the Lord will receive the strength like an eagle. Ma santo rabasiarada. கழுகு அதனுடைய கண்கள் கூர்மையாயிருக்கும். Great eyesight. Great eyesight. The eagle has. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் கூர்மையாக்கப்படும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அது கூர்மையாக்கப்படும். இதோ புதிதும் கூர்மையுமான
இயந்திரமான மாற்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. கழுகானது சாதாரணமாக நீங்க நினைத்தால் கழுகு மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் உயர பறக்கக்கூடியது. An eagle will fly high above all the birds. கழுகு ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு போன பொழுது அது தன்னுடைய இறக்கைகளை அது அடிக்காது. அந்த காற்றோடு காற்றாக அப்படியே அது நேவிகேட் பண்ணி போகும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாவற்றையும் அது தாண்டி அது அப்படியே காற்றோடு காற்றாக அது உயர பறந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு நீங்களும் இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நீங்கள் அகப்பட்டு விடாதபடிக்கு உயர பறந்து 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 உயர பறக்கும் பொழுது எந்த காற்றும் எந்த விதமான காரியமும் உங்களை மேற்கொள்ளாது. கழுகினுடைய கண் பார்வை உயர பறந்தாலும் அதனுடைய கண் பார்வை மிகவும் ஷார்ப்பா இருக்கும். அதே போலதான் நாம் மாம்சத்திலிருந்து ஆவிலே பறக்கும் பொழுது, ஆவிலே இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சில நேரங்களிலே உங்கள் கூட இருக்கிறவங்க தான், நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட தான் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்திருப்பாங்க. ஆனா அது தெரியாது உங்களுக்கு. ஆனால் நீங்க உயர பறக்கும் போது, டாப் வியூல இருந்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, யார் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி. தேவஜனமே, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்க இன்றைக்கு ஷார்பன் பண்ணுங்க. எப்படி பண்ண முடியும்? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். ஒரு நாள் ஒரு வெளிநாட்டிலே ஒரு சுரங்கத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு வாலிபன். அந்த வாலிபனுடைய பெயர் ஜிம். இந்த ஜிம் ஒவ்வொரு நாளும் இந்த சுரங்கத்திலே வேலை செய்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜிம் இயேசுவினிடத்திலே போய் சரியாக 12 மணி ஆகும் பொழுது அங்கே ஒரு சின்ன சபை இருக்கும். அந்த சர்ச்சில் போய், இயேசுவே நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு, வேற எதுவுமே சொல்ல தெரியாது, அவன் போய் நான் ஜிம் வந்திருக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி அவன் ஜெபித்து விட்டு வருவான். நாட்கள் சென்றது. அவனுடைய நண்பர்கள் கேட்பார்கள், ஜிம் 12 மணி ஆனால் நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி. ஜிம் சொல்லுவான், பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் போய் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அந்த வாலிபன் சொல்கிறான். ஒரு நாள் இந்த சுரங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று சுரங்கத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டார்கள். சுரங்கமானது அது உள்ளே இடிந்ததினாலே அநேக ஜனங்கள் உள்ளே சிக்கிக் கொண்டு உயிரிழந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது மீட்பு பணியினர் அந்த சுரங்கத்திற்குள்ளே போய் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து பக்கத்தில் உள்ள மருத்துவமனையை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அநேகரை மீட்டெடுக்கிறாங்க, சிலர் மீட்டெடுக்க முடியவில்லை. இப்பொழுது ஜிம்மும் இந்த சுரங்கத்திலே அவன் மாட்டிக்கொண்டான். அந்த இடிபாடுகளுக்குள்ளே கை கால்கள் உடைந்து போய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். இந்த ஜிம் மருத்துவமனை அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். எப்பொழுதும் சரியாக 12 மணிக்கு ஜிம் பக்கத்தில் உள்ள அந்த சர்ச்சில் போய், இயேசுவே நான் ஜிம் வந்திருக்கேன் சொல்லி அவன் முழங்கால் படியிட்டு காத்திருப்பான். அன்றைக்கு 11 மணி ஆனது. ஜிம் இடத்திலே எந்த சத்தமும் இல்லை. அவன் மருத்துவமனையிலே ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். ஜிம்மிற்கு சுயநினைவு இல்லை. சரியாக 12 மணி ஆகிறது. 12 மணி ஆனதும் ஜிம், நான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறேன், ஜிம் ஜீசஸ் இஸ் ஹியர் அப்படின்னு சொன்னதும் ஜிம் கண்களை திறந்து பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து ஜிம்முக்காக 12 மணிக்கு ஷார்ப்பா வந்து அந்த ஐசியூல வந்து அவர் தரிசனமாகிறார். ஜிம் பிழைக்க மாட்டான் என்று சொல்லி எழுதி வைத்த டாக்டர்ஸ் வந்து பார்க்கிறாங்க. ஜிம் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய பிரீத்திங் ப்ராப்பர் பேட்டர்ன்ஸ் கரெக்டா இருக்கிறது.
அவனுடைய பல்ஸ் கரெக்டா இருக்கிறது, அவனுடைய கண் ஐசைட் கரெக்டா இருக்கிறது, கை காலில் காயம் இல்லை, எதுவுமே இல்லை, அழகா உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிறான். மருத்துவர்களுக்கு ஆச்சரியம், என்ன ஆனது, வாட் ஹேப்பன்ட்? ஜிம்மோடு கூட இருந்த எல்லாருக்கும் இதே நிலைமையா இருக்கிறது என்று பார்க்க போறாங்க. மற்றவர்கள் எல்லாருக்கும் அதே போலதான் இருக்கு, அடிப்பட்டது போலதான் இருக்கிறது. ஆனா ஜிம் மாத்திரம் சுகமா எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். டாக்டர்ஸ் கேட்கிறாங்க, ஜிம் வாட் ஹேப்பன்ட், என்ன ஆச்சு, how it is possible? ஜிம் சொல்கிறான், நான் ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு பக்கத்தில் உள்ள சாப்பல்ல எனக்கு பிரேக் விடும் பொழுது, ஜீசஸ் ஜிம் இஸ் ஹியர், இயேசுவே நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லி முழங்கால் படிட்டு சொல்வேன். எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கு இயேசு கிறிஸ்து மிகவும் பிடிக்கும் எனக்கு என்று சொன்னான். சரி, அதற்கு என்ன ஆச்சு? இன்றைக்கு 12 மணிக்கு என்னால சர்ச்சுக்கு போக முடியல. நான் ஜீசஸ் கிட்ட போய் பேசி கொண்டிருப்பேன்ல, அந்த ஜீசஸ் எனக்காக இறங்கி வந்து என்னை சுகமாக்கினார். ஜிம், நான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய எல்லா பலவீனங்களும் எல்லா வேதனைகளும் மறைந்து நான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி, தேவ ஜனமே, பவர் ஆஃப் வெயிட்டிங், கர்த்தருக்கு காத்திருப்பது. இந்த ஜிம்மினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஃபேன்சியா எந்த விதமான வார்த்தைகளும் தெரியாது. அவன் சொன்னதெல்லாம், இயேசுவே நான் ஜிம் வந்திருக்கிறேன். கன்சிஸ்டன்ட்லி ஒரு நாள் 2 நாள் பல வருடங்களாக ஜிம் சொல்லியிருக்கிறார். இயேசுவே நான் ஜிம் வந்திருக்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் கன்சிஸ்டன்டா ஒரு காரியத்தை செய்கிறோமா? கர்த்தருக்காக காத்திருப்பது என்று சொல்வது ஒரு நிமிஷமோ அல்லது ஒரு நாளோ ஒரு வாரமோ செய்துவிட்டு மற்ற நேரங்களிலே நாம் காத்திருக்காமல் இருப்பதில்லை. கர்த்தருக்காக காத்திருப்பது அனுதினமும் காத்திருக்க வேண்டும், அனுதினமும் காத்திருக்க வேண்டும். தேவஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக நேரங்களிலே ஆசீர்வாதம் வருகிற நேரத்திலே பார்த்து ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறது. உங்களுக்குரிய பிளெஸிங்ஸ் உங்க கிட்ட வரும் பொழுது அதை யாரோ பறித்து கொண்டு போகிறாங்க. உங்களுடைய நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவைகள் தடுக்கப்பட்டு இருக்கிறது. நன்மைகள் உங்களை விட்டு பறிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு திருடி கொண்டிருக்கிறான். ஏன்? அநேக நாள் ஜெபித்து விட்டு ஏதோ சில நாட்கள் நீங்க ஜெபிக்காம உலகத்திற்காக வாழ்ந்திருப்பீங்க. அதனாலே அந்த ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டு போகிறதே. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். Because of the lack of knowledge, because of ignorance, my people are perishing. நம்முடைய தேவன் அவர் ஒருவரையும் தீமையால் சோதிக்கப்படுவதை விட மாட்டார். கர்த்தர் அவர் நம்மை நன்மையால் முடிசூட்ட விரும்புகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை வாழ வயதை போல மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உங்களை வேதனைப்படுத்துவதற்காக உங்களை அவர் தெரிந்தெடுக்கவில்லை. God is not a God who always wants to punish you. உங்களை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. Can someone say hallelujah? Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உங்களையும் என்னையும் அவர் கழுகை போல உயர பறக்க அவர் ஆசைப்படுகிறார். ஒருவேளை உங்களிடத்திலிருந்து உங்கள் வேலை பறிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை உங்களிடத்திலிருந்து உங்கள் சந்தோஷம் பறிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை உங்களிடத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஏன் தெரியுமா? நாம் கர்த்தருக்கு காத்திருப்பதிலே கன்சிஸ்டன்டா இல்லை. We are not consistent in waiting in the presence of the Lord. தேவஜனமே, நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே, இந்த வார்த்தையை ஊடுருவி உங்களுக்குள்ளே கர்த்தர் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, நீ காத்திரு, நீ கழுகை போல உயர பரப்பாய். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அது ஷார்பன் பண்ணப்படும். உன்னுடைய உயர்வு
மற்ற பறவை போல இல்ல, நீ கழுகை போல உயர பறப்பாய். நீ மற்றவர்களை போல இருக்க மாட்டாய். நீ பயங்கரமான உயரத்திற்கு பறக்க வேண்டிய ஆள் நீ. I have chosen you. கழுகு மற்ற பறவைகளை போல கீழே பார்க்கவே முடியாது. ரொம்ப எளிதா கழுகை பார்க்கணும்னா மலையில தான் பார்க்கணும். நான் சொன்னது போல பெரிய மரத்தின் உச்சியில தான் பார்க்கணும். கழுகு தன் வேட்டையாடுவதை எடுத்துக்கொண்டு வானத்தில் எடுத்துக்கொண்டு அது வானத்திலே போய் சண்டை போடுகிறது. இன்னைக்கு உங்களுடைய பேட்டில்ஸ் நீங்க மாம்சத்துல போட்டு கொண்டிருக்கிறீங்க. You are battling your battles in your flesh. உங்களுடைய சுய பலத்தினாலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க. இல்ல, பாம்புக்கு பூமியில பலன் அதிகம். பாம்புக்கு பூமியில பலன் அதிகம். ஏன்னா பாம்பு பூமியிலேயே ஊர்ந்து 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 அந்த பாம்புக்கு உடம்பு ஃபுல்லா காதுகள் தான் இருக்கும். எங்க எப்படி ஓடி ஒளியலாம் தான் பார்க்கும். ஆனால் பாம்பு அது ஏர்ல கொண்டு போகும் பொழுது, பூமிக்கு மேலே எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, அந்த கழுகுடைய பலத்திலே அந்த பாம்பால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்க தெரியுமா இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. Your strength is in the Lord, not with the people, not in this world. உங்களுடைய பலன் கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவனுக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்களே. Melquas kenemangushe menkuzem la hasilishiaraz le cortele mandorosh prazingale hasiara. என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை படியுங்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எல்மா ரோஷியா கலி ரஹாந்தோ ரோஷே மெல்குரா ஜிங்ல ஹாந்தோ ரோபோஷியாரா. My beloved brothers, my beloved sister, எனக்கு அருமையான ஜனங்களே, இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உலகத்தோடு போராடினது போதும். You are fighting with the battles with this world. Stop fighting here. Take the battle in prayer. Take the battle with the Lord. கர்த்தரோடு அந்த போராட்டத்தை போராடுவதற்கு கர்த்தரை சேர்த்துக் கொள்ளுங்கள். Be like an eagle. When you wait on the Lord, you will soar high like an eagle. You are an eagle. You are not meant to be like an ordinary bird. சாதாரண பறவை போல கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. சாதாரண மனிதனை போல கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. You are an extraordinary man. You are an extraordinary woman. The Lord has chosen you. That's why the Lord is coming after you again and again and again. கர்த்தருக்கு தெரியும் உங்களுடைய பலன் என்னென்று சொல்லி. Sometimes you may wonder, why me? Why the Lord is chasing me? Why the Lord is after me? Because you don't understand the strength you have in the Lord. சில நேரத்தில் நமக்கு தெரியாது ஏன் கர்த்தரை புதுப்பிக்க வேண்டும், ஏன் கர்த்தரை தெரிந்தெடுக்க வேண்டும். தகப்பனுக்கு தெரியும் அந்த பிள்ளையினுடைய ஸ்ட்ரென்த் என்னென்று சொல்லி. You are not born to be with this world. You are not born to be with this ordinary people. You are born to be an extraordinary man and woman, to fly high like an eagle. Leirahando-rosh. உன்னுடைய கண்களை கூர்மையாக்குவதற்கு காத்திருங்கள். Your spiritual eyes should be sharpened. Your spiritual ears should be sharpened. உன்னுடைய செவிகள், உன்னுடைய கண்கள், உன்னுடைய பேச்சுகள், நடவடிக்கைகள் எல்லாமே கழுகை போல உயர பறப்பதற்காக இருக்க வேண்டும். You are an eagle. You are an eagle. Why you always feel like you are a chicken? ஒரு கோழி தான் என்ன பண்ணும், அப்படியே கீழேயே இருக்கும். கோழி அது கீழே தான் பார்த்துட்டு இருக்கும். கழுகு உயர பறக்கும். கோழியுடைய முட்டையிலே கழுகுடைய முட்டையும் வைத்து அடக்காத்து அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் வரும்பொழுது கழுகும் பிறக்கிறது வைத்துக் கொள்ளுங்க.
இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அந்த கழுகு நினைக்கும், இந்த மற்ற கோழிகளை போல நான் இல்லையே, நான் பெரியதா இருக்கிறேனே, நான் இங்க இருக்க வேண்டியவன் இல்லையே. அது உணரும் பொழுது அது தன் ரெக்கைகளை அடித்து உயர பறக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பறக்க முடியாது அந்த கழுகால. ஆனால் the moment the eagle starts to think, I am an eagle, I am not meant to be here, நான் இங்க இருக்க வேண்டியவன் அல்ல, இந்த கோழிகளோடு இந்த சாதாரண பறவைகளோடு இருக்க வேண்டியவன் அல்ல, நான் உயர பறக்க வேண்டியவன் என்று சொல்லி நினைக்கிற மாத்திரத்தில் அந்த கழுகுடைய சட்டைகள் அடித்தது உயர பறக்கும். Today take a decision. Take a decision. I am not an ordinary person. I am an extraordinary person. Yes, I have failed multiple times. Yes, I have fallen. Yes, I was with the chickens. நான் கோழிகளை போல மற்ற பறவைகளை போல நான் சாதாரணமாய் வாழ்ந்து விட்டேன். ஆனால் என்னுடைய தகப்பன், என்னுடைய தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த வல்லமையுள்ள தேவன். I will rise up like an eagle. I will soar high like an eagle. எப்படி முடியும்? காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். Waiting time may be little bit disheartening. நாம் காத்திருக்கும் பொழுது அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். எப்போ நான் உயர பறப்பேன், எப்பொழுது நான் உயர பறப்பேன் என்று சொல்லி, your time will come, your season will come, the wind will blow. உங்கள் காலங்களும் உங்கள் நேரங்களும் ஒரு கீழ் காற்று அடிக்க ஆரம்பிக்கும், கர்த்தருடைய காற்று அடிக்க ஆரம்பிக்கும், நீங்கள் உயர பறப்பீங்க. How many of you believe? How many of you believe this word is for me? இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை. This prophetic word is for me. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எனக்கான வார்த்தை என்று விசுவாசிக்கிறவர்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் கழுகுகளை போல உயர பறக்கிறதற்கான நேரம் வந்துவிட்டது. ராதாதலா பாஷியாதலா ராதாதலா மாஷியாங்துலே ரஹாசே. How many of you believe? Le siangdele rahase ma radu leke ma shiangdolor al rodos seledesh. If you believe, you will see the mighty hand of the Lord. Le sobo rahadiase ma radatia lahagu lahabashi hadalash. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர் எழும்புவார்கள், புது பலனை பெற்றுக்கொள்வார்கள். You will receive the new strength. You will receive, you will renew your strength. Masele barahadosh aranduleke basiarash. நீங்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. You are an eagle. You are a mighty eagle. பயங்கரமான பறவைகளிலே பெரிய பறவையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய உண்மையான தன்மை, the capacity which the Lord has given you is great. Don't underestimate your capacity. Don't underestimate the Lord's vision. The Lord's blessings, the vision is great. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெரியது. காத்திருங்கள். நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு காரியம் எப்போ வரும் காத்திருப்பாங்க. ஆனால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். வேதம் சொல்கிறது, the waiting period may be little bit tough. It will be a worst time period. You may feel, no, your wings are getting strengthened. உங்களுடைய செட்டைகள் அது பலமாக்கப்படுகிறது. உங்களுடைய கால்கள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய எல்லாமே ஷார்பன் பண்ணப்படுகிறது. You are shedding some feathers. சில வேண்டாத சில ரெக்கைகள் எல்லாம் நீங்க கொத்தி போட்டு கொண்டிருக்கிறீங்க. கழுகு பார்த்துருக்கீங்களா? அது வேண்டாத ரெக்கையெல்லாம் கொத்தி எடுத்து போடும். இந்த ரெக்கைலாம் வேண்டாம். Sometimes you need to shed certain people from your life.
Sometimes you need to remove the old feathers so that the new feathers will come. It will give the strength to fly high. Leta urandu lere amaha sikala shiarada elu zen maruka selemangroze as baru sandalifa ra siarash as kamangro siara hase. The Lord is your strength. The Lord is your strength. கர்த்தர் என்னோடு பேசினார். நான் கர்த்தருக்காய் காத்திருக்க போகிறேன் என்று தீர்மானம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள். Is there anyone who has taken a decision to wait upon the Lord like ஜிம்மை போல காத்திருப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? எலூட்டா சன் மஹிலாஷ் எகுவேலே தேஷே மேரியாசே roto sacrifiash mekule sandash estuli rahaze. Are you ready to wait on the Lord? Are you ready to wait on the Lord? Ma santo yeles ma segelias. இந்த மினிஸ்ட்ரியில வந்திருக்கிற நீங்கள் ஆர்டினரி ஜனங்கள் கிடையாது. God has a great purpose and great plan in your life. You are not an ordinary person. You are not an ordinary person. I say it again. Don't underestimate your strength. Don't underestimate your values. Don't underestimate the blessings that the Lord has for you. The Lord is not done with you. கர்த்தர் இன்னும் அவருடைய காரியங்களை செய்து முடிக்கவில்லை. இன்னும் காத்திருங்கள். How to wait? How to wait is the question. Set a time. Don't give that time to anybody. நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தருக்காய் காத்திருங்கள். Take your Bible. Kneel down. Pray. Say to everyone, இந்த நேரத்துல don't disturb me. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. I am going to wait on the Lord. I am going to wait on the Lord. I am going to pray. I am going to strengthen my wings. என்னுடைய சட்டைகளை strengthen பண்ண போறேன். என்னுடைய நேரம் வரும். நான் உயர பறக்க போகிறேன். ராதுல்லா ஹாந்தலே ஷியாரடாஷ் எலமாந்து ரோஷே. Today you might be like a person who is broken. உடைந்து போனவனை போல எல்லாருடைய கண்களுக்கு அற்பமாய் இருக்கலாம். கழுகு உடைய பலன் ஒரு நாளும் அது வீணாய் போகாது. கழுகு மறுபடியும் உயர பறப்பதற்காக அது உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் நம்மை கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப செய்ய போகிற நாட்களுக்குள்ளாய் இருக்கிறோம். We are in the days of like an eagle where you will fly. We will soar high above the mountains, above the situations, above your problems, above your sinful things. எதெல்லாம் உங்களை தடுத்து வைத்ததோ அதற்கு மேல நீங்க பறந்து போக போறீங்க. Let's pray. நாம் ஜெபிப்போம். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற அநேகரோடு more than 80% of people are going to wait upon the Lord. சில இந்த ஜெபத்தில் நீங்க பார்க்கிறீங்க, but you are not able to interact. You are not able to confirm. You are a spectator. நீங்க பார்வையாளராக இருக்கிறீங்க. It's okay. But I pray that you will also wait upon the Lord, that you will also be strengthened. I pray that you will soar high like an eagle. கர்த்தருக்காய் காத்திருப்பேன் என்று ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்திலே நீர் எங்களோடு பேசுறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வார்த்தையை என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டவர்கள், இந்த வார்த்தை இருதயத்திலே ஆழமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றையிலிருந்து காத்திருப்பதற்கு உதவி செய்யுங்க.
காத்திருக்குதல் இருதயத்தை சுத்திகரிக்கும், சுத்தமுள்ள இருதயத்தை கொடுக்கும், நிலைவரமான ஆவியை அது உண்டு பண்ணும். ஏனென்றால் காத்திருப்பது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதே. பரலோக பிதாவை, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள், இந்த வார்த்தையை ஆஃப்லைன்ல கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமை கண்டே நீ இதை செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற நாட்கள் வரப்போகிறது. The days are coming where they will soar high like an eagle once again. They will soar high like an eagle. They may be broken now. They may be tormented by the enemy because they forgot their strength in the Lord. But again they are renewing the strength. These are the days they are renewing the strength. கழுகு தன்னை காத்திருந்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தை போல இவர்களும் காத்திருக்கிறார்களே. I prophetically speak to someone here. I prophetically speak to people here. You are going to rise up like an eagle. Brother, my sister, you are going to rise up like an eagle. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்ப போறீங்க. Write this down in your diary. You are going to wait upon the Lord. You will rise like an eagle. நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படும். உங்களுடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கும். Your generations will serve the Almighty. Your generations will not stray away from the Lord. Your generations will be saved by the Lord because you are waiting upon the Lord. Because you are waiting upon the Lord, your generations will be saved. Leso beham kaleto shandaliaras. உங்கள் சந்ததி காத்துக் கொள்ளப்படும். எல் குராந்தலேஷியா, சகோதரனே, உங்கள் சந்ததி காத்துக் கொள்ளப்படும். எலோ டாஷிபா ராகுதேலே மாஷ் பிரஃபிகலேடா ஹாங்கலேஷ். உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தரினோடு பேசினார், நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் செய்த ஒவ்வொரு இருதயத்திலும் இன்றைக்கு புதிய பலனை கொடுப்பதற்காக நன்றி. El grose mahando shianda le rahase el marase faliara egruda sef lahaziara. We are not ordinary people. We are created for extraordinary things, to dominion over the entire earth. ஆளுகை செய்யும்படிக்கு படைக்கப்பட்டவர்கள் நான். Erguze mahelesh merguyasi viasele erguzan mahlekuasetesh meshyanda liase. I bless the people, those who have taken the decision, Lord. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவ